ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் தங்க நகையை கடன் வாங்க போகிறீங்களா அல்லது பயிர்க்கடன் வாங்க போகிறீங்களா? அவங்களுக்கான முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய 2026 இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த ஏப்ரல் மாதம் மேலே உங்களுக்கு எலெக்ஷன் இருக்க போகுது. அதில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதிகன்ட்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க. சொன்னபடியே செஞ்சுட்டாங்க. 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ அந்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிமுக திமுக 2 இதில் ஒரு கட்சி எப்படியும் ஆட்சிக்கு வரப்போகுது. அதனால் தேர்தல் டைமில் எல்லாருமே வாரி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளில் நகைக்கடன், பயிர்க்கடன், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நகைக்கடன் வாங்கலாமா? இதுதான் நமக்கு சரியான டைமா? நகைக்கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வங்கியில் நகைக்கடன் வச்சா தள்ளுபடி பண்ணுவாங்களா? எவ்வளோ கிராம் வச்சா தள்ளுபடி கிடைக்கும்? அதை பற்றின ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா திமுக அதிமுக 2 கட்சிகளை தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்க போகுது. ஸோ அந்த போட்டிங்களை பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 2 கட்சிகளுமே நமக்கு கொடுக்கறது என்ன அப்படின்றது மிகப்பெரிய வாக்குறுதிகள் அப்படின்றது நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி. ஸோ இந்த தள்ளுபடிகளுக்கு உண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. நகைப்படன் தள்ளுபடி எப்படி நடக்கும் அப்படின்றது ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதில் 2021 அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு அதில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு வைத்திருந்தவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடியும் பண்ணாங்க. ஸோ இந்த 5 சவரன் நகையை மட்டும் கூட்டுறவு வங்கிகளை உங்கள் பகுதிகளில் கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், ஸோ இந்த மாதிரி வங்கிகளில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வாங்கினீங்கன்னா அதை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நகைக்கடன் வாங்குவதற்கு இப்போ தான் இந்த சரியான டைம். இந்த டைம் விட்டால் உங்களால் தள்ளுபடிக்கு போக முடியாது. உடனே போயிட்டு இப்போ வச்சிங்கன்னா 6 மாதத்தில் அதுக்கான அப்டேட் வரும். கடைசியாக நெக்ஸ்ட் இயர் ஜூலைக்குள்ளே உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ போயிட்டு கூட்டுறவு வங்கிங்களை ஒரு 5 சவரனுக்குள்ளாமல், ஏன்னா நகையோட ரேட் ஏறிச்சு, ஒரு வேளை 3 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் வச்சிங்கனாலே போதுங்க. 40 கிராமு இல்லைனா 30 கிராமுக்குள்ளார நகைகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். கூட்டுறவு வங்கியில் கணக்கு துவங்கப்பட்டு அங்கே போய்ட்டு நகை கடையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதாங்க நேஷ்னலைஸ் பேங்க்கில் கூட பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா தள்ளுபடி பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தமிழக அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய வங்கி தாங்க கூட்டுறவு பேங்க்கு. இந்த கூட்டுறவு பேங்க்கில் மட்டும்தான் பயிர்க்கடன், நகைக்கடன் வச்சிங்கன்னா 2026 தேர்தல் வாக்குறுதியை பேஸ் பண்ணி தள்ளுபடி பண்ண போகிறாங்க. மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு 5 சவரனுக்குள்ளாமங்களும் வைக்கலாம், இல்லை 3 சவரனுக்குள்ளாமலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3லிருந்து 4 சவரன் மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான தள்ளுபடி கிடைக்கும். கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்ட நகைகள் பெற்று தள்ளுபடி நிலுவைந்த நகைகள் எல்லாமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 அதே போல் இனிவரும் காலங்களில் வச்சிங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.